உங்களோட பேபி இன்னும் ப்ரீச்லயே இருக்காங்களா? அப்படின்னா இந்த 3 எக்ஸர்சைஸ ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்க பேபி டர்ன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பேபி என்கேஜ்மென்ட் டிப்ஸ்க்கு எங்களோட பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்பர் 1 இந்த மாரி சோஃபா இருந்ததுன்னா, அதனால நீல் டவுன் பண்ணிக்கோங்க. நீல் டவுன் பண்ணிட்டு, இங்கேருந்து ஸ்லோவா கீழ இறங்கி, உங்களோட எல்போ வரைக்கும் பெண்ட் பண்ணிட்டு, தலைய வந்து 2 ஷோல்டருக்கு நடுவுல இருக்க மாரி வச்சுக்கோங்க. இந்த பொசிஷன ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. நார்மலா பிரீத் பண்ணுங்க. பக்கத்துல வேணா உங்க பார்ட்னர வந்து நிக்க வச்சுக்கோங்க இந்த எக்சர்சைஸ் பண்றப்போ. ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் இத வந்து பண்ணலாம். அப்புறம் 30 செகண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம், நேரா எழுந்து நீல் டவுன் பண்ண பொசிஷனுக்கு போயிடுங்க. இந்த பொசிஷன்ல ஒரு 1 மினிட் இருங்க. இந்த மாரி செய்றது மூலமா லிகமெண்ட் நல்லா லூசன் அப் ஆகி பேபி பொசிஷனுக்கு கொண்டு வரும். 2வது எக்சர்சைஸ் இந்த மாரி ஃப்ளோர்ல உட்காந்துட்டு, உங்களோட நீஸ் பெண்ட் பண்ணாம ஸ்ட்ரெய்ட்டா வச்சுட்டு 1 லெக்கையும், இன்னொரு லெக்கையும் ஃபார்வர்டா வந்து மூவ் பண்ணுங்க. இந்த மாரி 2 to 3 மினிட்ஸ் வந்து பண்ணலாம். 3 எக்ஸர்சைஸ் பேபி தவழ்ற மாரி அந்த பொசிஷனுக்கு வந்துட்டு, இந்த பேபி தவழ்ற பொசிஷன்ல நல்லா இதே மூவ்மெண்ட்ட வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் இல்ல ரவுண்டு மூவ் பண்ணலாம். ஒரு நாளைக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ் இந்த பொசிஷன்ல வந்து இருங்க.